இந்த நல்ல நாளிலும் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் इस शुभ दिन में भी लिया गया हुआ वचन உபாகமத்தின் புத்தகம் व्यवस्थावरण की पुस्तक 7வது அதிகாரம் 7वां अध्याय और 21வது வசனம் उसके 21वां वचन। அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், उनसे भय न खाना, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், क्योंकि तेरा परमेश्वर यहोवा तेरे बीच में है। அவர் வல்லமை உள்ளவரும் பயங்கரமான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது। वो महान और भययोग्य ईश्वर है। ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், हमारा परमेश्वर महान परमेश्वर है। அவர் பயங்கரமான கர்த்தர், वो एकदम पराक्रमी परमेश्वर है। இவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்। वो कहता है मैं तेरे साथ हूँ। அப்போ தேவனுடைய வல்லமை, परमेश्वर का सामर्थ, அவருடைய பயங்கரமான கிரியைகள், उसकी भययोग्य कार्य, கர்த்தர் நமக்குள் இருக்கிறபடினாலே परमेश्वर हमारे संग होने के कारण தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வல்லமையான பயங்கரமான கிரியைகளை நாம் காண முடியும்। परमेश्वर के लोग इस महीने में आप महान कामों को और भययोग्य कामों को आप देख पाओगे। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், यदि आप पवित्र शास्त्र में पढ़ोगे, யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனம், यदि निर्गमन की पुस्तक 32वां अध्याय में 12 वचन में पढ़ोगे, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அடிமையா இருந்தார்கள்। इजराइल लोग मिस्र देश में 430 साल दासित्व में पड़े थे। இந்த அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை इजराइल लोग जो दासित्व में पड़े थे, கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி परमेश्वर ने उनको मिस्र देश से छुड़ाया, அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி, उनके लिए एक देश को वादा किया। வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நேராக கர்த்தர் மோசேயை கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்। वादा किया हुआ देश की और मूसा को अगुवाई किया। இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகும்போது, ये लोग जब जब परमेश्वर से दूर हो जाते थे, கர்த்தர் ஜனங்கள் மீது கோபம் கொள்ளுகிறார்। परमेश्वर लोग पर भड़क उठता था। மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, तब मूसा यहोवा से कहता है, உம்முடைய வல்லமையினாலே, हे यहोवा तेरे बड़े सामर्थ से உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலே और बलवंत हाथ के द्वारा நீர் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீர்। तुमने इस मिस्र देश से इन लोगों को निकाल लाया है। வல்லமை உள்ள தேவனுடைய கரம் बड़े सामर्थ भरे हाथ எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறது। बलवंत हाथ के द्वारा इजराइलों को मिस्र देश से निकाल लाया। நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர்। हमारे अंदर जो परमेश्वर है वो सामर्थी है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார்। परमेश्वर यहोवा हमारे साथ है। ஆனபடினால எதை குறித்து நாம் பயப்படக்கூடாது। इसलिए हमें किसी बात का डर नहीं है। பயமில்லாத மனுஷன் இந்த உலகத்துல ஒருவனும் இல்லை। इस दुनिया में कोई भी निडर नहीं है। ஏதோ ஒரு காரியம் ஒரு விதத்துல தேவ பிள்ளைகளை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது। किसी न किसी बातों से डरते रहते हैं। அநேகருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், कई लोगों को अपने बच्चों के प्रति डर है। அநேகருக்கு தங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், कई लोगों को अपने भविष्यों के प्रति डर है। படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை குறித்து பயம், पढ़ने वाले बच्चों को परीक्षा के प्रति डर है। ஏதோ ஒரு விதத்துல ஒரு பயம் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுகிறது। किसी न किसी रीति से कोई ना कोई डर हमें घेर लेता है। அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், तब परमेश्वर कहता है, நீங்கள் பயப்படாதீர்கள், तुम भय न खाना, வல்லமை உள்ள தேவன் நான் உங்கள் கூட இருக்கிறேன்। मैं एक महान परमेश्वर तुम्हारे साथ हूँ। தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ, आप जिस बात से डर रहे हो, அந்த காரியத்திலே கர்த்தர் வல்லமை உள்ள தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்। उसी बातों में महान परमेश्वर तुम्हारे लिए अद्भुत काम करेगा। ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் பயத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும்। इसलिए परमेश्वर के लोग डर से बाहर निकलना है। கர்த்தருடைய
வல்லமை உள்ள புயத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर ने अपने बलवंत हाथों से इजराइल लोगों को मिस्र देश से बाहर लाया. வல்லமை உள்ள தேவனுடைய கரம், बलवंत परमेश्वर की हाथ அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். दासित्व में पड़े हुए लोगों को बाहर ले आता है. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், आज भी परमेश्वर के लोग, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், हम भले ही परमेश्वर के संतान हैं, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டாலும், भले हम इजराइल लोग कहा जाते हैं, ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்பட்டாலும், भले हम अब्राहम का वंश कहलाए जाते हैं, தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே அடிமைப்பட்டு இருக்கிறார். किसी न किसी बातों का दासीन बने हैं. எந்த காரியத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है कि हम किस बात के दासीन बने हैं. ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர். परमेश्वर हमें दासित्व से बाहर लाता है. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். परमेश्वर के लोग हम अपने आप को जांच कर देखेंगे. இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்கட்டு. इन दिनों में हमारे जीवन में एक ज्योति प्रकट हो. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, परमेश्वर के लोग हमारे जीवन में, ஒரு மனிதர் சொன்னார், एक व्यक्ति ने कहा, 6 அடி உயரமுள்ள ஒரு மனுஷன், जो 6 फुट की लंबा एक व्यक्ति 6 इंची வளர்த்தி உள்ள ஒரு சிகரெட்டுக்கு அடிமையாய் இருக்கிறார். 6 इंच की एक सिगरेट का गुलामी हो जाता है. 6 அடி உயரமுள்ள ஒரு மனுஷன் 6 फुट का लंबा व्यक्ति 6 इंच அளவுக்குள்ள ஒரு சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார். 6 इंच की एक सिगरेट का गुलाम हो जाता है. அந்த சிகரெட் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ये सिगरेट उसे गुलाम बना देता है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் எந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம்? हम कौन से दासित्व में पड़े हैं? இயேசு ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த போது, यीशु एक दिन जब मंदिर में प्रवेश किया, அங்கே 18 வருஷமாய் ஒரு சகோதரி கூனியாய் இருந்தாள். वहाँ 18 साल से एक कुबड़ी स्त्री थी. இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், यीशु ने उस स्त्री से कहा, அவள் பிசாசினால் கட்டப்பட்டு இருந்தாள். वो दुष्ट आत्मा से बंधी गई थी. இயேசு அவளை பார்த்து சொன்னார், यीशु ने उसे देखकर कहा, இவளும் ஆபிரகாமுக்கு புத்திரியாய் இருக்கிறாளே, ये भी तो अब्राहम के वंश की पुत्री है. இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் இருக்கிறாளே, ये भी तो अब्राहम की पुत्री है. ஆபிரகாமுக்கு குமாரத்தி தான் अब्राहम की बेटी है. தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறாள். परमेश्वर के मंदिर में ही है. ஆனால் பிசாசு அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. लेकिन दुष्ट आत्मा उसे दासीन बनाकर रखा है. தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும், भले पाप के गुलाम में हो, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும், शैतान के गुलामी में हो, குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் ஒழிய, यदि जब तक कोई परमेश्वर के पुत्र उसे छुड़ाना छुड़ाए, தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் தானாய் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. कोई भी अपने आप में छुटकारा नहीं पा सकेगा. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, என்னுடைய கரம் வல்லமை உள்ளது, मेरा हाथ सामर्थी है. என்னுடைய கரம் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும் என்று சொல்லுகிறார். मेरा हाथ लोगों को दासित्वपन से बाहर लाएगा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமேயானால், परमेश्वर के हाथों में यदि अपने जीवन को समर्पण करेंगे, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் எதுவாய் இருந்தாலும், आपके जीवन में कोई भी दासित्व हो, கர்த்தரை விடுதலையாக்கி परमेश्वर आपको छुड़ाकर தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். परमेश्वर के लोगों के लिए जो वादा किया उसे पाने में सहायता करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகளிடம் மிகவும் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहेंगे. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் விடுதலை ஆக்குகிறது. परमेश्वर का बलवंत हाथ हमें गुलामी से छुड़ाता है. ஒரு சகோதரி சொன்னார்கள், एक बहन ने कहा, புருஷனார் பயங்கர குடிகாரர், पति बहुत पीता था. அவருடைய பெயர் மூர்த்தி. उनका नाम था मूर्ति. அவர் டெய்லி குடித்து விட்டு वो रोज पी के आता था. ஒவ்வொரு நாளும் என்னை அடித்து சித்திரவதை பண்ணுகிறார். रोज मुझे मार मार कर सताता है. அந்த மனுஷன் இன்றைக்கு திருந்துவார் நாளைக்கு திருந்துவார் என்று சொல்லி எவ்வளவோ காத்திருந்தார்கள். मैं तो यही सोच रही थी कि वो आज सुधर जाएगा, कल सुधर जाएगा, ஆனால் அந்த மனுஷன் திருந்துவதாக இல்லை. लेकिन वो आदमी सुधरने का नाम नहीं ले रहा था. இந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக அடி வாங்கி கொண்டே கடந்து போகிறாள். ये बहन हर दिन रात को सोने से पहले मार खा खा कर रो कर सोती थी. தனியாக தனக்கென்று ஒரு அறை உண்டு படுக்கை அறை வைத்து, इसलिए अपने लिए अलग से कमरे रखकर அங்கே போய் படுத்து நித்திரை செய்கிறாள். वहाँ जाकर सोती है. இந்த மனுஷன் குடித்து விட்டு வந்து ये व्यक्ति पी
के आने के बाद சகோதரனுடைய தூக்கத்தை கூட கெடுத்து நிறுத்துகிறார். उस बहन की नींद को भी बिगाड़ देता था. சகோதரி தாங்க முடியாத வேதனையோடு கூட ये बहन बिल्कुल सह नहीं पाई. ஒரு நாள் தன் அறை வீட்டை பூட்டி கொண்டு एक दिन अपने कमरे को बंद की அவள் மிகுந்த வேதனையோடு கண்ணீரிட்டு ஜெபித்தாள். और बड़े दुख के साथ व्याकुलता के साथ प्रार्थना करने लगी. இந்த மனுஷன் அடுத்த ரூம்ல படுத்திருக்கிறார். ये व्यक्ति अगला रूम में सोया है. நல்ல குடி अच्छा पी के குடித்து விட்டு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். पी के सोया है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சகோதரனை சந்திக்க சித்தம் வைத்தார். परमेश्वर उस बाई से मिलने की युक्ति की. ஏற்ற வேளை வந்தது. ठीक समय आया. அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது वो भाई जब सो रहे थे அந்த நித்திரையிலே அவர் ஒரு பெரிய சமுத்திரத்தை பார்க்கிறார். उस नींद में उसने एक बड़ा समुद्र को देखा. அந்த சமுத்திரத்தின் நடுவில் இருந்து ஒரு சிலுவை எழும்பி வருகிறது. उस समुद्र के बीच में से क्रूस उठकर आया. அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பின சிலுவை उस समुद्र से उठा हुआ क्रूस அது அப்படியே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. वो वैसे ही सरक सरक कर आने लगा. அது அப்படியே நகர்ந்து நகர்ந்து वो वैसे ही बढ़कर बढ़कर அந்த சகோதரன் படுத்திருக்கிற ரூமுக்கு வருகிறது. उस भाई जिस कमरे में सोया है उस कमरे तक आया. அந்த சகோதரன் படுத்திருக்கிற ரூமுக்கு ஜன்னல் அண்டை வந்தபோது जैसे ही उस भाई सोया हुआ कमरे की खिड़की के पास आया ஒரு பெரிய வெளிச்சம் அந்த ரூமுக்குள்ள பிரகாசிக்கிறது. एक बहुत बड़ा उजाला उस कमरे में चमकने लगा. அந்த சிலுவையை பார்த்தபோது जैसे उसने क्रूस को देखा அந்த சிலுவையின் வெளிச்சத்தை பார்த்தபோது उस क्रूस की ज्योति को देखते ही அந்த வெளிச்சம் அந்த மனுஷனை பிரகாசித்தது. वो ज्योति उस व्यक्ति पर चमकने लगा. அன்றைக்கு அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். उसी दिन परमेश्वर ने उस व्यक्ति को छुड़ाया. நமக்குள் இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். हमारे अंदर जो परमेश्वर है वो सामर्थी है. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமேயானால் यदि हम अपने जीवन को परमेश्वर के हाथ में समर्पण करेंगे நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். हमारे जीवन के सारे दासित्वपन से परमेश्वर हमको छुटकारा देगा. தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. परमेश्वर के लोग बिल्कुल डरना नहीं. நாம் பயப்படக்கூடாது. हमें डरना नहीं है. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயத்துக்கு உரியதா இருந்தாலே यदा कदाचित हमारे जीवन भय के योग्य हो கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரானால் यदि परमेश्वर हमें छुटकारा दे அது நிச்சயமான நிரந்தரமான விடுதலை. वो निश्चय निरंतर छुटकारा होगा. மாத்திரமல்ல केवल वो नहीं கர்த்தருடைய வல்லமை परमेश्वर का सामर्थ அதாவது நமக்குள்ள இருக்கிற வல்லமை உள்ள தேவன் हमारे अंदर की सामर्थ्य परमेश्वर நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். हमें अपने गुलामी से छुड़ाता है. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் लूका सुसमाचार की पुस्तक 5वां अध्याय அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். उसके 17वां वचन को पढ़िए. அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக बीमारियों को चंगा करने के लिए கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. प्रभु की सामर्थ वहां पर प्रकट हुई. திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். वहां पर कई लोग यीशु को घेरे हुए थे. பிணியாளிகள் எல்லாம் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். सारे रोगियों को यीशु के पास लाया. பிணியாளிகளை குணமாக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. रोगियों को चंगा करने के लिए प्रभु की सामर्थ वहां पर प्रकट हुई. நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். हमारे अंदर का परमेश्वर सामर्थी है. அவர் நமக்குள் வாசமாய் இருக்கும்போது वो जब हमारे अंदर निवास करता है நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பிணிகளை எல்லாம் மாற்றி போடுவார். हमारे शरीर की सारी बीमारियों को दूर कर देगा. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் கத்த மாற்றி போடுவார். हमारे शरीर की सारी बीमारियों को दूर कर देगा. தேவனுடைய பிள்ளைகள் 12 வருஷமாய் ஒரு சகோதரி பெரும்பாடு உள்ளவளாய் காணப்பட்டாள். 12 साल से लहू बहने की रोग से पीड़ित थी एक स्त्री. அது தாங்க கூடாத வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. वो बहुत ही दुख भरी जीवन வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है. அது ஒரு பெரிய பெரும்பாடு என்று. वो एक बहुत बड़ा बोझ, அவ்வளவு பெரிய கஷ்டத்தை சகித்துக் கொண்டிருந்த சகோதரி इतनी बड़ी तकलीफ को वो बहन सह रही थी. வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं அவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று वो अपना सारा संपत्ति बेचकर அநேக டாக்டர் இடத்துல போய் பார்த்து कई प्रकार की इलाज करवा के சற்றாயிலும் குணமடைய
முடியாத பட்சத்திலே बिल्कुल चंका ना होने के कारण அவளுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் கொண்டது, उसके मन में एक विचार उठा, நான் புறப்பட்டு போய் मैं निकल जाऊंगी, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை ஓரத்தை ஆயிலும் தொட்டால் यीशु के वस्त्रों के किनारों को छूंगी, எனக்கு விடுதலை உண்டாகு, मुझे छुटकारा मिलेगा, எனக்கு விடுதலை உண்டாகு. मुझे छुटकारा मिलेगा। விசுவாசத்தோடு புறப்பட்டு போனாய், विश्वास के साथ निकल पड़ी, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாய், यीशु मसीह के वस्त्र के किनारों को स्पर्श की, அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாய். उसने यीशु के वस्त्र के किनारे को स्पर्श की। ஆனால் இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். मुझ में से एक सामर्थ निकला, इसे मैं जानता हूँ। என்னை தொட்டது யார்? मुझे किसने स्पर्श किया? என்னை தொட்டது யார்? मुझे किसने छुआ? சீசர்கள் சொல்லுகிறார்கள், चेले कहते हैं, இத்தனை திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது इतने भीड़ के लोग आपको घेरे हुए हैं, என்னை தொட்டது யார் என்று நீர் எப்படி கேட்கிறீர்? कैसे आप पूछ सकते हो कि मुझे किसने छुआ? இயேசு சொன்னார், यीशु ने कहा, என்னை தொட்ட நபர் ஒருவர் உண்டு, मुझे एक व्यक्ति ने स्पर्श किया है, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். मुझ में से एक सामर्थ निकला, इसे मैं जानता हूँ। இந்த வார்த்தையை கேட்டபோது इस शब्द को सुनते ही அந்த சகோதரி வேகமாக முன்ன வந்து நான் தான் என்று ஒத்துக்கொண்டாய். वो बहन तुरंत सामने आकर कबूल कर ली कि मैंने आपको स्पर्श किया। தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், यीशु के वस्त्र के किनारे को छूने पर भी விசுவாசம் இல்லாவிட்டால் यदि विश्वास न हो, கர்த்தர் விடுதலை தர முடியாது. परमेश्वर छुटकारा नहीं दे पाएगा। விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் विश्वास के साथ जो परमेश्वर के चरण स्थान में आते हैं, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். उनके जीवन में परमेश्वर अपनी सामर्थ प्रकट करेगा। வியாதியை குணமாக்க முடியாத தேவனுடைய வல்லமையுடைய சரீரத்தில் இறங்குகிறது. बीमारियों को चंगा करने के लिए परमेश्वर का सामर्थ उनके शरीर में उतर आता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் வேண்டும். परमेश्वर के लोगों के अंदर विश्वास होना जरूरी है। நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு எதுவாக இருந்தாலே आप जो भी भोजन खाते हो, நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபித்து சாப்பிடுங்கள். आप खाने से पहले प्रार्थना कीजिए। நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாய், हमारी निर्बलता के कारण, நம்முடைய வியாதி நிமித்தமாய், हमारी बीमारी के कारण, உலக பிரகாரமான டாக்டர்கள் दुनिया के डॉक्टर्स लोग அவருடைய ஞானத்துக்கு ஏற்றாற் போல மருந்து மாத்திரைகளை தருகிறார்கள். अपनी पढ़ाई अपने ज्ञान के अनुसार दवा लिख कर देते हैं। மருந்து மாத்திரை எடுப்பது தவறல்ல. दवा लेना कोई गलत नहीं है। இயேசு சொன்னார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. यीशु ने कहा कि बीमारों को ही वैद्यों की जरूरत है, ஆனால் தேவனுடைய பிள்ளை परंतु परमेश्वर के लोग நாம் அப்படி மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகமடைவதை பார்க்கிலே हम वैसे दवा खाकर चंगा होने से बढ़कर சாப்பிடுகிற ஆகாரத்தை நாம் ஜெபித்து ये जो भोजन खाते हैं उसी को अच्छा प्रार्थना करके, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை நான் சாப்பிடுகிறேன், हे परमेश्वर इस भोजन को मैं खाने जा रहा இந்த हूँ, தண்ணீரை நான் குடிக்கிறேன், इस पानी को मैं पीने वाला हूँ, இந்த ஆகாரம் எனக்கு மருந்தாகட்டு, ये भोजन मेरे लिए दवा हो जाए, இந்த தண்ணீர் எனக்கு மருந்தாகட்டு. ये पानी मेरे लिए दवा हो जाए। விசுவாசத்தோடு இந்த ஆகாரத்தை எனக்கு மருந்து என்று நான் உட்கொள்கிறேன். विश्वास के साथ इस भोजन को मैं अपना दवा समझकर खा रहा हूँ। விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. विश्वास के साथ स्तुति के साथ भोजन कीजिए। கர்த்தர் உங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपकी भोजन को आशीष करेगा। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், मैं तेरे रोटी और पानी को आशीष करूंगा, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், बीमारी को तुझसे दूर करूंगा, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், तेरे रोटी और पानी को आशीष करूंगा, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். बीमारी को तुझसे दूर करूंगा। ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களுக்கு जो आशीर्वाद किए गए भोजन को खाने वाले வியாதியிலிருந்து கர்த்தருடைய வல்லமை விடுதலை கொடுக்கிறது. बीमारों से परमेश्वर उनको दूर करता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு நற்செய்தி கூட்டம் என்று அறிவிக்கப்படும் போது जब एक सुसंदेश की सभा होती है, அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள். वहाँ हजार हजार लोग इकट्ठा होते அங்கே हैं, அநேக அற்புதங்கள் நடக்கிறது. वहाँ कई अद्भुत काम प्रकट होती है। தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அற்புதம் நடந்தாலும் भले कितना भी अद्भुत काम होवे, எவர்கள் விசுவாசத்தோடு கடந்து வந்தார்களோ जो कोई विश्वास के साथ आते हैं, அவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். उन्हीं के जीवन में परमेश्वर अद्भुत काम करता है। அப்படினாலே அங்கே அற்புதம் நடக்கிறது, இங்கே அற்புதம் நடக்கிறது என்று इसलिए
वहां अद्भुत काम हो रहा है, यहाँ अद्भुत काम हो रहा है बोलकर அநேக தாபோர் ஆசிரமங்களுக்கு மற்ற இடங்களுக்கு கடந்து போகிறார்கள். कई लोग ताबोर आश्रम में ऐसी कई जगह पर जाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் அற்புதம் நடப்பது என்பது अद्भुत काम होना நாம் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை பொறுத்து. हम परमेश्वर पर जो विश्वास रखे उसी के हिसाब में. நமக்குள்ளே விசுவாசம் இல்லாவிட்டால் हमारे अंदर विश्वास न हो தேவனுடைய பிள்ளைகள் யார் ஜெபித்தாலும் விடுதலை கிடைக்காது. कोई भी प्रार्थना करे हमें छुटकारा नहीं मिलेगा. நாம் ஜெபிக்காவிட்டால், जब तक हम प्रार्थना नहीं நாம் करेंगे, விசுவாசிக்காவிட்டால், जब तक हम विश्वास नहीं करेंगे, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. परमेश्वर का सामर्थ हमारे जीवन में नहीं उतर आएगा. எத்தனை பேர் நெருக்கி கொண்டிருந்தாலே भले कितने लोग भी दबाते रहे, விசுவாசத்தோடு தொட்ட சகோதரிக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். विश्वास के साथ जिसने यीशु को स्पर्श किया वो छुटकारा पाई. அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया. அப்ப எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் கூடி வருகிறீர்களோ, इसलिए जब भी आप परमेश्वर के भवन में आते हो, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தருடைய ஆலயமுடைய திரைச்சீலையினால் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் நிறைந்திருந்தது. यहोवा का भवन पूरी तरह से उसके वस्त्र के किनारों से ऊंचा हुआ था. கர்த்தருடைய ஆலயமுடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் நிறைந்திருக்கிறது. उसके वस्त्र के किनारों से भवन भरी हुई है. இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நிறைந்திருக்கிறது. इस भवन में यहोवा के वस्त्र के किनारों से भरी हुई அந்த है. விசுவாசத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் நுழையும் போது इस विश्वास के साथ जब परमेश्वर के भवन में प्रवेश करोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு விலக்கி போடுவார். आपके जीवन में परमेश्वर जो भी बीमारी है वह दूर कर देगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வல்லமை உள்ள தேவன் सामर्थी உங்கள் परमेश्वर வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை மாற்றுவார். आपके जीवन में जो भी दासित्वपन है उसे दूर करेगा. வல்லமை உள்ள தேவன் सामर्थी உங்கள் परमेश्वर வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை விடுதலை தருவார். आपके जीवन की बीमारी को दूर करेगा. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग வேதம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மத்தேயு 9 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் मत्ती 9:28 को पढ़ेंगे. மத்தேயு 9:28 मत्ती 9:28. இவர் வந்தபின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இயேசு உயிரோடு இருந்த நாட்கள்ல यीशु जब जिंदा था उन दिनों में ரெண்டு குருடர்கள் இயேசுவை பார்த்து வந்தார்கள். दो अंधे यीशु के पास आए. இயேசு வீட்டுக்குள்ள பிரவேசித்த போது यीशु जब घर में पहुंचा அந்த ரெண்டு குருடரும் இயேசுவை தேடி வந்தார்கள். तो वह दोनों अंधे उसके पास आए. அந்த குருடர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், वो अंधे व्यक्तियों ने यीशु से कहा அவர்கள் கண்களில் பார்வை கிடைக்க வேண்டும், कहा कि हमको नजर आना है, கண்களில் பார்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி போனார்கள். हमारे आंखों में नजर होना है, इसी के लिए यीशु के पास गए. அண்ட சராசரங்களையும் பூமியையும் வானத்தை சிருஷ்டித்த தெய்வம் सारे आकाश और पृथ्वी को रचाया हुआ परमेश्वर அவருடைய வார்த்தையினாலே சகலவற்றை உண்டாக்கினார். उसके शब्द से सब कुछ बनाया. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். परमेश्वर अपने वचनों के द्वारा चंगा भी करता है. ஆனால் இந்த இடத்திலே लेकिन इस जगह पर இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், यीशु उनसे कहा, நான் உங்கள் கண்களை திறக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? क्या तुम विश्वास करते हो कि मैं तुम्हारी आंखों को खोल सकता हूँ? நான் உங்கள் கண்களில் பார்வை தர முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? क्या तुम विश्वास करते हो कि मैं तुम्हारी आंखों में नजर ला सकता हूँ? ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். उन्होंने कहा, हाँ प्रभु हम विश्वास करते हैं. இயேசுடைய கண்களை திறந்தார். यीशु ने उनकी आंखों को खोल இயேசுடைய दी. கண்களை திறந்தார். यीशु ने उनकी आंखों को खोल दी. தேவனுடைய வல்லமையை எல்லாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर की सामर्थ को सब कोई पा नहीं सकते. அதனால தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். इसलिए पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எத்தனையோ விதவைகள் ஊர்ல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். कितने ये विधवाएं गांव भर में थे. ஆனால் இந்த சாரிபாத் விதவினிடத்துக்கு மாத்திரமே எலியா அனுப்பப்பட்டார். लेकिन केवल सारपत विधवा के पास ही एलिया भेजा गया. எத்தனையோ குஷ்டரோகிகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். कितनी कोढ़ियां इस दुनिया में जी रहे थे. ஆனால் நாகமான் குஷ்டரோகி ஒருவனே சுத்தமாக்கப்பட்டார். लेकिन नागमान नामक कोढ़ी व्यक्ति ही नामान नामक कोढ़ी व्यक्ति ही चंगा पाया. வேதத்தில் குறிக்கப்பட்ட மக்கள், जो पवित्र शास्त्र में नियुक्त किए गए लोग, கோடிக்கணக்கான மக்கள் உயிர் வாழ்கிற நாட்களில் जहाँ पर करोड़ करोड़ लोग जी रहे हैं, குறிப்பிட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். केवल कुछ लोगों को परमेश्वर के लोगों को छुड़ाता है. குறிப்பிட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். केवल कुछ
परमेश्वर के लोगों के जीवन में बीमारी से छुटकारा देता है। நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருப்பீர்களே ஆனால் यदि आप विश्वास के साथ रहोगे, தாபோர்ல இருக்கிற இயேசு நம்ம மத்தியிலே இருக்கிறார். जो ताबोर में है वही परमेश्वर हमारे भी बीच में है। எங்க போனாலும் कहीं भी जाए, இயேசு எங்க இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதோ, यीशु जहाँ पर है बोलकर आप विश्वास करते हो, விசுவாசத்தை பொறுத்து கர்த்தர் கிரியை செய்கிறாரே அல்லாமல் विश्वास के अनुसार ही परमेश्वर आपके जीवन में क्रिया करता है। எந்த இடத்திலும் கிரியை செய்வதற்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. किसी भी जगह पर काम करने के लिए उसकी हाथ घटा हुआ नहीं है। உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது. आपका विश्वास ही आपको उद्धार करता है। அப்படினால இதோ இயேசு இங்கே இருக்கிறார், इसलिए यीशु यहाँ पर है, இயேசு அங்கே இருக்கிறார் यीशु वहाँ पर है என்று கடைசி நாட்களில் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ऐसे आखिरी दिन में लोग कहेंगे। அப்படினால இயேசு அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்படும் போது, इसलिए जब आप सुनते हो कि यीशु यहाँ है, यीशु वहाँ है, இயேசுவை தேடி நீங்கள் அங்கே இங்கே ஓட வேண்டாம். यीशु को ढूंढ कर यहाँ वहाँ मत भटको। தேவனுடைய பிள்ளைகள் அங்கேயும் இங்கும் ஓடக்கூடாது. आप यहाँ वहाँ मत दौड़ो। இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், यीशु हमारे अंदर है, இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். यीशु हमारे अंदर இந்த है। இயேசு வல்லமை உள்ள தெய்வம். ये यीशु सामर्थ्य परमेश्वर है। அவர் நமக்குள்ளே இருக்கும்போது वो जब हमारे अंदर है, தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை தேடி எங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. यीशु को ढूंढ कर कहीं भी भटकने की जरूरत नहीं இயேசு है। நமக்குள்ளே இருக்கிறார் என்று அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு வேணும். यीशु मेरे अंदर है, इसका एक ट्रूड विश्वास हमारे अंदर होना இயேசு है। உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். यीशु आपकी विश्वास को आदर करेगा। உங்கள் சரீரத்தின் வியாதிகளை இயேசு மாற்றி போடுவார். आपके शरीर की बीमारी को परमेश्वर दूर कर देगा। விசுவாசித்தவனே பாக்கியவதி, विश्वास करने वाला धन्य है। விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். धन्य है वे जो विश्वास करते தேவனுடைய हैं। பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि आप धन्य स्त्री और धन्य पुरुष बने। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, வீட்டில் போய் வாசியுங்கள். घर में जाकर पढ़िए 2 நாளாகமத்தின் புத்தகம் दूसरे इतिहास की पुस्तक। அதனுடைய 14, 15, 16 வசன அதிகாரங்கள் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் यदि आप उसके 14, 15, 16 अध्याय को पढ़ोगे, இந்த 3 அதிகாரங்களிலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ये तीनों अध्याय में हमें घटना पढ़ते हैं। இந்த 2 நாளாகமம் 14, 15, 16 அதிகாரங்களிலே इस दूसरे इतिहास की 14, 15, 16 अध्याय में ஆண்டவருடைய பிள்ளைகள் சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. एक घटना वहां पर बताया गया है। யூதாவுக்கு ராஜாவாக ஆசா காணப்படுகிறார். यहूदा में आसा का राज्य हो रहा था। யூதாவின் ராஜா ஆஷா. यहूदा का राजा आसा, இந்த ஆசாவுக்கு எதிர்கொண்டு ये आसा के विरुद्ध எத்தியோப்பிய ராஜா யுத்தத்துக்கு கடந்து வருகிறார். एथियोपियों का राजा विरोध उठता है। சத்துரு கடந்து வருகிறார், शत्रु आता है, எதிரி வருகிறார். विरोधी आ रहा இந்த है। எதிரியுடைய படைபலம் அதிகமாக இருக்கிறது. इस विरोधी का सेना बहुत बड़ा था। இந்த ஆசாவுக்குள்ள படைபலம் மிகவும் குறைவாக இருக்கிறது. इस आसा के सैनिकों की गिनती बहुत कम में थी। சத்துரு மிகுந்த பலத்தோடு வருகிறார். शत्रु बड़े बलवंत से आया। இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே इस विपत्ति परिस्थिति में ஆசா கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். आसा अपने परमेश्वर यहोवा को देखकर दुहाई देता है, ஆண்டவரே, ए यहोवा, பலன் உள்ளவனுக்காகிலே भले शक्ति हो பலன் இல்லாதவனுக்காகிலே या शक्तिहीन हो, உதவி செய்வது हमारी सहायता करना உமக்கு லேசான காரியம். तेरे लिए बहुत ही आसान है। பலன் உள்ளவனுக்காகிலே जिसे शक्ति பலன் है இல்லாதவனுக்காகிலே और जिसकी शक्ति नहीं है, உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். उनकी सहायता करना तुम्हारे लिए आसान இதோ है। எத்தியோப்பிய ராஜா மிகுந்த படைபலத்தோடு என்னை எதிர்த்து வருகிறார். ये तो एथियोपिया राजा मेरे विरोध करने के लिए आ रहा है। மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிரு, मनुष्य मुझ पर न उल्टे, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிரு. मनुष्य मुझ पर न लूटे। ஆசா கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்தார். आसा परमेश्वर की ओर देखकर दुहाई देने लगा। கர்த்தர் யுத்தத்தில் பயங்கர ஜெயத்தை கொடுத்தார். परमेश्वर ने युद्ध में भयंकर सा विजय दिया। எத்தியோப்பின் ராஜா முறியடிக்கப்பட்டு போனார். एथियोपिया राजा पूरी तरह से नष्ट किया गया। ஆசாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். आसा राजा को परमेश्वर
परमेश्वर ने जय दिया। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல வாசிப்போமேயானால் यदि हम पवित्र शास्त्र में पढ़ेंगे, இந்த ஆசா ராஜ்யபாரம் செய்த நாட்களிலே ये आसा जिन दिनों में राज्य किया, அவன் உத்தமமாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि वो खरा व्यक्ति था, அவன் ஒரு உத்தமமாயிருந்தான். वो एक खरा व्यक्ति था। அந்த ஆசா ராஜா वो आसा राजा அவர் உத்தமத்தோடு காணப்படுகிறார். वो खराई में था, ஆனால் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கும்போது अपनी खराई में जब वो स्थिर था, அவன் உத்தமத்தை விட்டு விலக பண்ணும்படியாய் उसकी खराईपन से उसको हटाने के लिए சத்துருடைய வாழ்க்கையில மேற்கொள்ள வருவான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். शत्रु उसके जीवन में आएगा, इसे परमेश्वर जानता था। ஆனபடினாலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அழைத்து எச்சரிக்கிறார். इसलिए अपनी भविष्यवक्ता को भेजकर उसकी सावधान करता है। 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். दूसरे इतिहास के 15 में 17 पढ़िए। ஆசாவின் இருதயம் आसा का मन அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாய் இருந்தது. जीवन भर निष्कपट रहा। ஆசாவின் இருதயம் நாட்கள் எல்லாம் உத்தமமாய் இருந்தது. आसा का मन जीवन भर निष्कपट रहा। அவனுடைய வாழ்க்கையில பின்னாடி பல சோதனை வருகிறது. उसके बाद के दिनों में उसके जीवन में बड़ी परीक्षा आई। இதை அறிந்த கர்த்தர் इसे जानकर यहोवा தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிக்கிறார். अपने भविष्यवक्ताओं को भेजकर उसे चौकस कराता है। நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் यदि तुम परमेश्वर के साथ रहोगे கர்த்தர் உங்களோடு இருப்பார். तो यहोवा भी तेरे संग रहेगा। நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் यदि तुम यहोवा को छोड़ दोगे, கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவார். यहोवा भी तुमको सदा के लिए छोड़ देगा। ஒரு எச்சரிப்பின் வார்த்தை வருகிறது. एक चेतावनी की आवाज वहां पर सुनाई दिया। ஆசா அந்த எச்சரிப்பின் வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. आसा उस चेतावनी की आवाज को नहीं समझ पाया। எதற்காக இந்த தீர்க்கதரிசி வந்து இப்படி சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. वो ये नहीं समझ पाया कि भविष्यवक्ता क्यों आकर मुझे ये भविष्यवाणी कह रहा இன்றைக்கு है। தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் अनेक எச்சரிப்புகளை கொடுக்கிறார். आज कई परमेश्वर के लोगों के जीवन में कई बार चेतावनी देता है। அதனுடைய பின்விளைவு என்னவா இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மனமில்லை. उसका परिणाम क्या होगा इसे नहीं समझ पाते हैं। நாட்கள் கடந்து போனது. दिन बीतते गई। அவனுடைய ராஜ்யபாரம் 35 வருஷம் சமாதானமாய் இருந்தது. उसका राज्य काल के 35 साल बड़े समाधान से कट गई। ஆனால் அவனுடைய நாட்கள் கடந்து போகும்போது लेकिन जैसे उसके दिन बीतते गई, இஸ்ரவேலின் ராஜா இவனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு கடந்து வந்தார். इस्राएल का राजा भी इसका विरोध उठा। எத்தியோப்பியாவின் ராஜா யுத்தத்துக்கு கடந்து வந்தபோது जब एथियोपिया का राजा इसके विरोध उठा, அவன் கர்த்தரை சார்ந்து நின்றார். वो परमेश्वर यहोवा की ओर दुहाई दिया। ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் இல்லாதவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ये यहोवा भले शक्तिमान हो या शक्तिहीन हो, किसी भी व्यक्ति की सहायता करना तुम्हारे लिए आसान है यहोवा। மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிரு. प्रभु जी, मनुष्य मुझ पर आसानी से ना घेर ले। கர்த்தரை சார்ந்து நின்ற வேளையிலே यहोवा पर आधारित होते समय எத்தியோப்பியா ராஜாவை கர்த்தர் முறியடித்து एथियोपिया राजा को परमेश्वर ने मार गिराया ஆசாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். और आसा राजा को जय दिलाया। அவன் உத்தமத்தில் நிலைத்திருந்தார். वो निष्कपट रहा। அவனுடைய உத்தமம் கலைக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். उसकी खराई बिगड़ जाएगी, इसे परमेश्वर ने देखा। அவன் உத்தமத்தை விட்டு விலகக்கூடிய நாட்கள் வருகிறது என்பதை பார்க்கிறார். परमेश्वर ने देखा कि इसकी खराईपन से हटने का दिन आ रहा है। தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார். भविष्यवक्ता को भेजकर उसे चेतावनी दिया। ஆனால் இஸ்ரவேலின் ராஜா இவனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வந்தபோது लेकिन जब इजराइल का राजा इसके विरोध युद्ध करने के लिए आया, தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆசா तब ये आशा கர்த்தரை பார்த்து முறையிடுவதற்கு பதிலாக परमेश्वर की ओर देखकर दुहाई देने से बढ़कर பென்னாதாத் என்கிற ராஜாவோடு கூட உடன்படிக்கை பண்ணி पिलाधात नामक एक राजा के साथ वाचा बांधकर இந்த இஸ்ரவேல் ராஜாவோடு இருக்கிற உடன்படிக்கை நீர் உடைத்து போடும் என்று சொன்னார். इसे इजराइल राजा के साथ जो भी वाचा है उसे तोड़ डालने को कहा। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆசா ये आशा தன் உத்தமத்தை விட்டு விலகினார். अपनी कराई से हट गया। கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு விலகினார். परमेश्वर पर जो विश्वास रखा था उससे दूर हो गया। அவனுடைய நம்பிக்கை மனுஷன் மீது கடந்து போகிறது. उसकी भरोसा मनुष्य के ऊपर रखा। அவனுடைய விசுவாசம் மனுஷன் மீது கடந்து போகிறது. उसका विश्वास मनुष्य पर रखा गया। கர்த்தரை விட்டு விலகி போனார். वो परमेश्वर से दूर हो गया। கர்த்தர் இந்த ஆசாவை கைவிட்டு விட்டார். परमेश्वर ने आशा को छोड़ दिया। 35 வருஷம் நல்ல சமாதானம் உள்ள வருஷங்கள். 35 साल शांति के दिन। தேவனுடைய பிள்ளைகள் 36வது வருஷத்துல இவனுக்கு சத்துரு எழும்பி வருகிறார்.
36वां वर्ष में शत्रु उठ गया। தீர்க்கதரிசி சொல்லுகிறார், भविष्यद्वक्ता कहता है நீ கர்த்தரை பற்றி கொண்டிருந்த போது तुम जब यहोवा के आधारित थे கர்த்தர் உனக்கு விடுதலை தந்தார். तब यहोवा ने तुझे छुटकारा दिया। இந்த விஷயத்திலே इस विषय में அதாவது இஸ்ரவேல் ராஜா உமக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வந்த போது जब इजराइल का राजा तुम्हारा विरोध उठा நீர் கர்த்தரை தேட மனமற்றி तुम परमेश्वर को नहीं ढूंढते हुए மனுஷனுடைய உதவியை தேடி போனி मनुष्यों की सहायता ढूंढ कर गए। இதுவரைக்கும் 35 வருஷம் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் உனக்கு தந்திருந்தார். अब तक 35 साल तुम शांति से जीवन कटाए, இந்த காரியத்தில் நீர் மதி இல்லாதவராய் போனபடினால் लेकिन इन बातों में तुझे बिल्कुल अक्ल न रहा, इसलिए இது முதற்கொண்டு உமக்கு என்றென்றைக்கு யுத்தங்கள் நேரிடு. अब से लगातार तुम्हारे जीवन में युद्ध होते रहेगी। இது முதற்கொண்டு உமக்கு என்றென்றைக்கு யுத்தங்கள் நேரிடு. अब से लेकर तुम्हारे जीवन में सदा युद्ध होते रहेगी। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். परमेश्वर के लोग हमारे जीवन को जांच कर देखेंगे। கர்த்தர் நமக்கு சமாதானம் உள்ள நாட்களை தந்திருக்கும் போது जब परमेश्वर ने आपको शांति भरा जीवन दिया है, கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் உள்ள நாட்களை தந்திருக்கும் போது जब परमेश्वर हमको तसल्ली भरा हुआ जीवन दिया है, இவைகளெல்லாம் பெற்று அனுபவிக்கிற வேளைகளிலே ये सब पाने के समय எல்லா குறைவுபட்ட நேரங்களில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் सभी कमी घटियों में परमेश्वर को स्थिर धर लिए थे। நிறைவு வரும்போது கர்த்தரை விட்டு விலகி போனாள். लेकिन जब भरपूर्ति आते समय परमेश्वर को छोड़कर चले जाएंगे, கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், तो परमेश्वर उनसे कहता है நீ மதீனமாய் செயல்படுகிறாய். तुम मूर्खता से काम कर रहे நீ हो, மதீனமாய் செயல்படுகிறாய். तुम मूर्खता से काम कर रहे हो। இந்த விஷயத்தில் நீ மனம் மதீனமாய் செயல்பட்டி. इस विषय में तुम मूर्ख के समान काम कर रहे हो। மனுஷரை நம்பி போகிறவர்கள் மதீனமாய் கிரியை செய்கிறார்கள். जो मनुष्य पर भरोसा रखते हैं वो मूर्ख व्यक्ति हैं। ஆனபடினால இளைப்பாறுதல் நிறைந்த வாழ்க்கையிலே, इसलिए विश्राम भरी हुई जीवन में, சமாதானம் நிறைந்திருந்த வாழ்க்கையிலே समाधान भरी हुई जीवन में கர்த்தர் யுத்தத்தை அனுப்புகிறார். परमेश्वर युद्ध को भेजता है, கர்த்தர் எதிராளி அனுப்புகிறார். परमेश्वर विरोधी को भेजता है। ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். लेकिन परमेश्वर यहोवा हमारे अंदर है। கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் यदि आपके भी अंदर रहे, அவர் வல்லமை உள்ளவர். वो जीवित परमेश्वर, அவர் எதிராளியினிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறவர். वो विरोधियों के हाथों से हमें छुटकारा देता है, சத்துருடைய கைகளில் இருந்து உங்களை விடுவிக்கிறவர். शत्रुओं के हाथों से आपको छुड़ाता है। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, 1 பேதுருவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது पहले पत्रस की पुस्तक में அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा है, அந்த 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் उसके 5वां अध्याय के 8वां वचन में உங்கள் எதிராளியாகிய பிசாசு तुम्हारा विरोधी शैतान எவனை விழுங்கலாமோ என்று गरजने वाले सिंह के समान கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறார். गोज में रहता है कि किसे फाड़ डखाए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், परमेश्वर के द्वारा छुड़ाए गए परमेश्वर के लोग, ரட்சிக்கப்பட்டவர்கள், उद्धार पाए हुए लोग, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், बपतिस्मा लिए हुए लोग, ஆண்டவருடைய நீதி நிறைவேற்றினவர்கள், परमेश्वर के धर्म को पूरा किए हुए लोग, இவர்களை எப்பொழுது விழப்பண்ணலாம் என்று, इनको कभी फाड़ खाए इसलिए, எப்பொழுது அழிக்கலாம் என்று कब नष्ट कर दे, கர்ச்சிக்கிற சிங்கம் போல इसी सोच से गरजने वाले सिंह के समान பிசாசு வகை தேடி திரிகிறார். शैतान मौका ढूंढते हुए फिर रहा है। மற்றவர்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. बाकी लोगों के बारे में उसको कोई चिंता नहीं। ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்களை கவிழ்த்து போட கவனமாய் இருக்கிறார். जो उद्धार में खड़े हैं उनको गिराना चाहता है। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं, நிம்ரோத் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். निम्रोत नामक एक व्यक्ति के बारे में पढ़ते हैं। அந்த நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தார். वो निम्रोत यहोवा के सामने एक बहुत बड़ा शिकार था। கர்த்தருக்கு முன்பாக எவர்கள் நிற்கிறார்களோ जो कोई यहोवा के सामने खड़े रहते हैं அவர்களை வேட்டையாடும்படியாய் उनकी शिकार करने के लिए பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வலை வீசி சுற்றி திரிகிறார். शैतान गरजने वाले सिंह के समान घूमते रहता வல்லமை உள்ள है। கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பாரேயானால் यदि सामर्थ्य परमेश्वर आपके अंदर रहे, தேவனுடைய பிள்ளை சத்துருக்களின் பற்களுக்கு நீ இரையாகி போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். शत्रुओं के दांतों के तले तुम्हें चबने नहीं देगा। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया. हालेलुया।
नामक एक परमेश्वर के व्यक्ति के बारे में हम पढ़ते हैं। தானியேல் கர்த்தருக்கு முன்பாக ஒரு ராஜாவுக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷனாய் இருந்தார். दानियेल परमेश्वर के सामने और राजा के सामने एक खरा व्यक्ति था। கூட வேலை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். अपने सहकर्मियों सब देखने लगे। தானியேல் விசேஷித்த ஆவியுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தார். दानियेल की विशेष आत्मा पाया हुआ व्यक्ति था। தானியேலுக்கு ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது. दानियेल को राजा की नजर में दया मिला। உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும்போது, आपके जीवन में जब कभी उन्नति होती है, உங்கள் வேலை ஸ்தலங்கள்ல ஒரு உயர்வு உண்டாகும் போது, आपके नौकरी के स्थान में जब उन्नति होती है, உங்கள் முதலாளியுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும் போது, आपके मालक की नजर में जब उन्नति होती है, சத்ருவானதை பார்த்து கொண்டிருக்கிறார். शत्रु देखते रहता है। உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்போது, आपके जीवन में जब कभी बढ़ोतरी होती உங்கள் है, வாழ்க்கையை எப்படி கவிழ்க்கலாம் என்று சொல்லி பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறார். आपके जीवन को पलटाने का मौका देखता रहता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் பிசாசு வகை தேடி திரிகிறார். शैतान मौका ढूंढते हुए गरजते घूमता है। அரண்மனையில் உள்ள மற்ற மக்கள் बाकी के लोग தானியேலுக்கு விரோதமாய் எழும்பி दानियेल के विरोध उठकर தானியேலை எப்படியாலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருந்தார்கள். दानियेल पर दोष लगाना चाहा। தானியேல் மீது வேற எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. दानियेल पर और किसी बात पर दोष नहीं लगा सके। ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபிக்கிறார். दिन में 3 बार प्रार्थना करता था। ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபிக்கிறார். दिन में 3 समय बात प्रार्थना करता था। எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக தன் ஜன்னலை திறந்து வைத்து यरूशलेम के मंदिर की ओर अपनी खिड़कियों को खोल रखकर தினம் 3 வேளை ஜெபிக்கிறார். रोज 3 समय प्रार्थना करता था। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், उद्धार पाए हुए परमेश्वर के தேவனுடைய लोग, பிள்ளைகள் தானியேலை போல ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். हमारे भी अंदर दानियेल के समान प्रार्थना का अनुभव होना जरूरी है। ஜெபிக்கிற காரியத்திலே அன்றி வேற எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. प्रार्थना करने के बातों के अलावा और किसी भी बात में दोष नहीं लगा पाए। இந்த மற்ற மக்கள் மூலமாய் பிசாசு உள்ளே நுழைந்து बाकी के लोगों के द्वारा शैतान उनके अंदर प्रवेश करके தானியேலுக்கு விரோதமா ராஜா சட்டம் போடும்படியாய் दानियेल के विरोध आज्ञा निकालने के लिए ராஜாவினிடத்தில் தந்திரமாய் பேசி राजा के पास जाकर बड़े चतुराई से बताकर உம்மை அல்லாமல் வேற யாரையும் வணங்க கூடாது, அது ஆராதிக்க கூடாது. तुम्हारे अलावा और किसी की पूजा न करे, किसी की किसी से प्रार्थना न करे, ராஜாவை மாத்திரம் ஆராதிக்கணும் வணங்கணும். केवल राजा की आराधना करे और उसकी की दंडवंद करे। இப்படி செய்யாத மனுஷன் சிங்கத்தின் குகையிலே தூக்கி போடப்பட வேண்டும். ऐसा नहीं करने वाला व्यक्ति सिंह की मांद में फेंक दिया जाए। ராஜாவினால் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் राजा के द्वारा इस प्रकार की आज्ञा निकाले जाने पर भी தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே दानियेल जैसा पहला करता था, தினம் 3 வேளை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். वैसे ही वो 3 बार प्रार्थना करते रहा। ராஜா தன் சட்டத்தை மாற்ற முடியவில்லை. राजा अपनी आज्ञा को बदल नहीं पाया। தானியேலை தூக்கி சிங்கத்தின் கபிலே தூக்கி போட்டார்கள். दानियेल को उठाकर सिंहों की मांद में डाल दिया गया। தேவனுடைய பிள்ளைகள் தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் दानियेल की 6वां अध्याय அவருடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். उसके 20वां वचन को पढ़िए। கிட்ட வந்தபோது தூயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். राजा சிங்க கபில தூக்கி தானியேலை போட்டாச்சு. सिंह की मांद में दानियेल को फेंक दिया। ராத்திரி முழுசும் தூக்கம் வரல. रात भर राजा को नींद नहीं। நல்ல ஒரு தேவ மனுஷன், एक अच्छा परमेश्वर का व्यक्ति, விசேஷித்த ஆவியை பெற்ற மனுஷன். विशेष आत्मा पाया हुआ व्यक्ति, ஆனால் இவனுக்காக இந்த மக்கள் தீங்கு செய்ய வேண்டும் என்று தந்திரமாய் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்களே. लेकिन इस व्यक्ति के विरोध बुराई करने के लिए इन लोगों ने ऐसी बातें की हैं। நானும் சட்டம் போட்டு விட்டேன். मैंने भी तो गलती में आज्ञा निकाल சட்டத்தை दिया। மாற்ற முடியாது. अब आज्ञा को बदल नहीं पाएंगे। சிங்க குழியிலே சிங்க கபிலே தூக்கி தானியேல் போடப்பட்டார். सिंहों की मांद में दानियेल फेंक दिया गया। ராத்திரி முழுவதும் தூக்கமில்லை. रात भर उसे नींद नहीं। அதிகாலமே எழுப்பினார். बड़ी भोर उठ गया। அந்த சிங்க கபினிடத்திலே வந்தார். सिंह की मांद के पास आया। தானியேலை பார்த்து சொல்லுகிறார், दानियेल से कहा, தானியேலே, ए दानियेल, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ए जीवते परमेश्वर के दास, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் क्या तेरा
मेरा परमेश्वर जिसकी तू नित्य उपासना करता है, சிங்கத்தின் வாய்க்கு விலக்கி உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருந்தாரா? क्या तुझे सिंहों के मुंह से बचा सका? சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிக்க வல்லவர், सिंहों के मुंह से बचाने के लिए सामर्थ्यवान। தானியேல் சொல்லுகிறார், दानियेल कहता है அவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். वो मुझे बचाने में योग्य रहा। அவர் தம்முடைய தூதனை அனுப்பி वह अपने दूत को भेजकर சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். सिंहों के मुंह को बंद कर दिया। சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். सिंहों के मुंह को बंद कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களின் வாயை கட்டி போட வல்லமை உள்ள தேவன். शत्रुओं के मुंह को बंद कराने वाला हमारा परमेश्वर सामर्थ्य है। வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுக்குள் இருக்கும்போது, जब सामर्थ्य परमेश्वर आपके अंदर रहेगा, உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எழும்பினாலே, आपके विरोध शत्रु गरजने वाले सिंह के समान भी उठे। தேவனுடைய பிள்ளை சத்துருக்களின் பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காமல், शत्रु के मुंह पर दांतों के तले परमेश्वर तुम्हें चबने नहीं देगा, சத்துருக்களின் வாயை கட்டி போடுவார். बल्कि सिंहों के मुंह को, शत्रु के मुंह को दबा देगा, बांध தேவனுடைய देगा। பிள்ளைகளுக்கு விரோதமாய் விரிக்கப்படுகிற வாயை கட்டி போடுவார். परमेश्वर के लोगों के विरोध जो मुंह खुलता है उसे परमेश्वर बांध देगा। தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் உனக்கு விரோதமாய் பேசட்டு, कोई भी तुम्हारे विरोध बातें करने दो, யார் விரோதமாய் பேசினாலே, कोई भी विरोध बातें करे, நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருப்பாயானால், यदि तुम परमेश्वर के सामने करा रहे। தானியேல் தன்னை குறித்து சொல்லுகிறார், दानियेल अपने बारे में कहता है நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருந்தேன், मैं परमेश्वर के सामने सच्चा रहा, ராஜாவாகிய உமக்கு நான் நியாயக்கேடு செய்ததில்லை, मैं राजा के विरोध कोई नहीं न्याय बिगाड़ा, தேவனுக்கு முன்பாக உண்மையாய் मैं परमेश्वर के सामने करा, ராஜாவாகிய உமக்கு நீதிகேடு செய்யாமல் இருந்தபடினால், और राजा के विरोध मैंने कोई न्याय नहीं बिगाड़ा, इसलिए கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி परमेश्वर ने अपना दूत भेजकर சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். सिंहों की मुंह को बंद कर दिया, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். सिंहों की मुंह को बंद कर रखा। தேவனுடைய பிள்ளை உனக்கு விரோதமாய் வாயை விரிவாய் திறக்கிற சத்துரு எதுவாய் இருந்தாலே, तुम्हारे विरोध मुंह खोलने वाले शत्रु कोई भी क्यों न हो, சத்துருக்களின் வாயை கட்டி போடுவார். शत्रु के मुंह को परमेश्वर बंद कर देगा, ஏனென்றால் உனக்குள் இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். क्योंकि तुम्हारे अंदर जो परमेश्वर है वह सामर्थ्य परमेश्वर है। உனக்குள் இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். तुम्हारे अंदर का परमेश्वर सामर्थ्य परमेश्वर உன்னை है। சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். तेरे चारों तरफ जो शत्रु है वो तुझे देखते रहेंगे। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है ஆஹா ஆ என்று आहा हा बोलकर, என்னை குறித்து எக்காலமாய் நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். मेरे बारे में मजाक उड़ाने वाले लोग हैं। எப்பொழுதும் சாவார், कब मरेगा, எப்பொழுதும் அழிந்து போவார், कब नष्ट होगा, எப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் போவார் कब उसका नाम तक मिट जाएगा, என்று என்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ऐसे मेरे बारे में सोच रहे हैं। ஆனால் கர்த்தரின் கூட இருக்கிறார். लेकिन परमेश्वर यहोवा मेरे साथ है। நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலே मैं मृत्यु के घोर अंधकार में चलूं, நான் பயப்பட மாட்டேன். मैं नहीं डरूंगा, நான் பயப்பட மாட்டேன். मैं नहीं डरूंगा। கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். यहोवा परमेश्वर मेरे साथ கர்த்தர் है, என்னோடு கூட இருக்கிறார். यहोवा परमेश्वर मेरे साथ என் है। கூட இருக்கிற கர்த்தர் வல்லமை मेरे உள்ளவர். साथ जो परमेश्वर है वो सामर्थ्य அவர் है, சத்துருக்களின் வாயை கட்டி போடுவார். वो शत्रुओं के मुंह को बंद कर देगा, சத்துருக்களின் பற்களுக்கு என்னை இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார். शत्रुओं के दांतों तले मुझे चपने न देगा। எப்பேற்பட்ட மரண பள்ளத்தாக்கு வந்தாலே, कितने भी मृत्यु के घोर अंधकार आए, எப்பேற்பட்ட சிங்க கபி வந்தாலே, कितनी भी सिंहों की मांद आए, கர்த்தர் என்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर मुझे नष्ट होने नहीं देगा, சத்துருவின் பிடியிலிருந்து என்னை விலக்கி பாதுகாப்பார். शत्रुओं के बंधन से मुझे छुड़ाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சிங்கத்தின் வாய்க்கு விலக்கி பாதுகாக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். सिंहों के मुंह से बचाने वाला हमारा परमेश्वर। தாவீதுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் தூற்றி திரிந்தார். दाऊद के विरोध एक व्यक्ति निंदा करते घुमा। சீமேயி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் शिमी नामक एक व्यक्ति தாவீதுக்கு விரோதமாய் தூசணம் பண்ணுகிறார். दाऊद के विरोध निंदा करते रहा, தூசண வார்த்தைகளை பேசுகிறார், गाली देते रहा, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார். गाली देते रहा। தாவீதை பார்த்து சொல்லுகிறார்,
दाऊद को देखकर कहने लगा, பேலியாளின் மனுஷனே, हे मूर्ख के बच्चों, தாவீது ஒரு அபிஷேகம் பெற்றவன். दाऊद एक अभिषेक पाया हुआ व्यक्ति, ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, एक बार दो बार नहीं, 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். 3 बार अभिषेक किया गया हुआ व्यक्ति, அவர் ஒரு ஆராதனை வீரன். वो एक आराधना का वीर, கர்த்தரோடு இசைந்திருந்த ஒரு மனுஷன். परमेश्वर के संग मिला हुआ व्यक्ति। கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், परमेश्वर दाऊद के बारे में कहता है, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன், दाऊद मेरे मन के योग्य என் है, சித்தத்தின்படி எல்லாம் அவன் वो செய்வான். मेरे मन की इच्छा पूरा करता இப்படி है। தேவனால் சாட்சி பெற்ற மனுஷனுக்கு விரோதமாய் ऐसे गवाही पाया हुआ व्यक्ति के विरोध சீமேயு தூஷணம் பண்ணுகிறார். सीमी गाली देने लगा। சீமேயு சொல்லுகிறார், सीमी कहता है, பேலியாளின் மனுஷனே, ए पागल के बच्चे, தொலைந்து போ, தொலைந்து போ. मर जा, हट जा। மண்ணை வாரி போடுகிறார், मिट्टी उठाकर फेंकता है, மண்ணை வாரி போடுகிறார். मिट्टी उठाकर फेंकता है। இஸ்ரவேலின் ராஜா, इजराइल का राजा, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், परमेश्वर के द्वारा अभिषेक किया हुआ व्यक्ति, ஒரு ஆராதனை வீரன், एक आराधना का वीर, தேவனோடு ஐக்கியப்பட்ட மனுஷன், परमेश्वर के साथ संगति हुआ व्यक्ति, தேவனால் சாட்சி பெற்ற மனுஷன். परमेश्वर के द्वारा गवाही पाया हुआ व्यक्ति। ஆனால் இவன் சொல்லுகிறான், लेकिन वो कहता है, பேலியாளின் மனுஷனே நீ தொலைந்து போ. ए मूर्ख के बच्चे हट जा। அது மட்டுமல்ல, उतना ही नहीं, மண்ணை வாரி தட்டுறான். मिट्टी लेकर उड़ाने लगा। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நான் பயப்படக்கூடாது. हम डरना नहीं है। இன்னைக்கு நம்ம ஊர் நாட்டுல இங்க மண்ணள்ளி போடுறதுக்கு மண் இல்ல. यहाँ पर तो मिट्टी फेंकने के लिए मिट्टी नहीं है। ஊர் நாட்டுல எல்லாம் சண்டை வந்து மண்ணள்ளி போடுறாங்க. हमारे गांव में जब झगड़ा होता है तो मिट्टी उठाकर फेंकते हैं, மண்ணள்ளி போட்டு கெட்ட வார்த்தை போட்டு எதெல்லாமோ செய்யறாங்க. मिट्टी उठा के फेंकते हैं, गाली देते हैं, क्या कुछ करते हैं। எந்த சத்துரு कोई भी शत्रु மண்ணை வாரி தட்டினாலே, भले मिट्टी उठाकर फेंके, எந்த சத்துரு कोई भी शत्रु நம்மை தூசித்தாலே, हमारी निंदा करे, எந்த சத்துரு कोई भी शत्रु நம்மை விழுங்க வேண்டும் என்று இருந்தாலே, हमें निगल लेना चाहे, தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். परमेश्वर के लोग डरना நீங்கள் नहीं, அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம். ऐसी बातों से बिल्कुल डरना नहीं। நான் உங்களுக்குள் இருக்கிறேன், मैं तुम्हारे साथ हूँ, நான் வல்லமை உள்ளவன், मैं सामर्थी परमेश्वर நான் हूँ, பயங்கரமானவன். मैं भयंकर काम करने वाला வல்லமை உள்ள परमेश्वर, கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறபடியால் सामर्थी परमेश्वर तुम्हारे अंदर है, इसलिए தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களை கண்டு பயப்படாதீருங்க. शत्रुओं को देखकर बिल्कुल डरना உங்களுக்கு नहीं। விரோதமாய் பேசுகிற சத்துக்களின் வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீருங்க. आपके विरोध बोलने वाले शत्रुओं के बोली से मत डरो, மற்றவர்களுக்கு அல்ல இந்த பாடு, ये दूसरों के लिए बोझ नहीं है। தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, परमेश्वर को जिसने मान लिया है, கர்த்தருடைய வசனத்தை இருதயத்திலே காத்துக்கொண்டவர்களுக்கு, परमेश्वर के वचन को जो मन में संभाल कर रखे हैं, நாம நினைக்கலாம், हम सोचते அல்லது हैं, நீங்கள் நினைக்கலாம், भले आप सोचते होंगे, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், मैं तो परमेश्वर को ही माना है, அவருடைய வசனத்தை நம்பி मैं நடக்கிறேன். उसके वचन के अनुसार ही चलता हूँ। எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, मेरे जीवन में क्यों ये परिस्थिति, அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகலாம். ये विचार भले ही हमारे मन में आए, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है, வேதத்தை அறிந்த ஜனங்களே, हे पवित्र शास्त्र को जानने वाले लोगों, நீதியை அறிந்த என் ஜனங்களே, हे धर्म को जानने वाले लोगों, வேதத்தை இருதயத்தில் பதித்துக் கொண்ட மனுஷர்களே, वचन को मन में बसे हुए लोगों, மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். मनुष्य की निंदा से मत डरो, மனுஷனுடைய தூஷணமான வார்த்தைகளை நீங்கள் கலங்காதீர்கள். मनुष्य की निंदा भरी बातों से मत डरो। நீதி அறிந்தவர்களுக்கு சோதனை, धर्म जाने हुए लोगों की जीवन में परीक्षा, நீதி அறிந்தவர்களுக்கு சாத்தான் தொந்தரவு கொடுக்கிறார். जो धर्म की बातों को जानते हैं उन्हीं के जीवन में शैतान सताता है, வேதத்தை அறிந்தவர்களுக்கு தான் சத்துரு கிரியை जो செய்கிறார். वचन को जानते हैं उनके जीवन में शत्रु सताता है। கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है, நீதி அறிந்தவர்களே, हे धर्म को बातों को जानने वाले, வேதத்தை இருதயத்தில் பதித்துக் கொண்ட என் ஜனங்களே, हे शास्त्र को मन में बसाए हुए मेरे लोगों, மனுஷனுடைய நிந்தைக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். मनुष्य की निंदा से बिल्कुल नहीं डरना, அவருடைய தூஷணமான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கலங்காதீர்கள். उसकी निंदा भरी बातों को सुनकर बिल्कुल व्याकुल न होना। மனுஷன் என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க. मनुष्य कुछ भी बोले मत डरो, அவன் தூற்றினாலும் பயப்படாதீங்க. भले वो हमारी निंदा करे मत डरो, கலங்கப்படக்கூடிய வார்த்தைகளை பேசினாலும் भले பயப்படாதீங்க. हमें व्याकुल करने वाली बातें कहे मत डरो, எப்பொழுது அழிவான் என்று சொல்லி என்று வாய் திறந்து கொண்டிருந்தாலும் பயப்படாதீர்கள். भले कब नष्ट होगा बोलकर मुंह को हा
खोल कर रखे फिर भी मत डरो। தேவனுடைய பிள்ளை தேவ சித்தம் இல்லாமல், परमेश्वर की इच्छा के தேவன் बिना, அனுமதிக்காமல் परमेश्वर के अनुमति दिए बिना உங்கள் வாழ்க்கையில ஒரு தலைமுடியும் கீழே விழுவதில்லை. आपके जीवन में सिर के एक बाल तक नीचे नहीं गिरेगा, ஒரு தலைமுடியும் கீழே விழுவதில்லை. एक बाल तक नीचे नहीं गिरेगा। தேவன் அனுமதித்தால் அன்றி सिर्फ परमेश्वर के अनुमति दिए சத்துரு हुए எந்த விதத்திலே போராடினாலே दिए बिना शत्रु कोई भी काम करे, கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் परमेश्वर जो तुम्हारे अंदर है சத்துருடைய வாயை கட்டி போடுவார். शैतान के मुंह को बंद कर देगा, கர்த்தர் சத்துருடைய வாயை கட்டி போடுவார். शत्रु के मुंह को बंद कर देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீதி அறிந்த தேவ பிள்ளைகள், धर्म को जानने वाले परमेश्वर के लोग, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற தேவ பிள்ளைகள், शास्त्र को अपने मन में बसाए रखने वाले लोग, இவர்களுக்கு விரோதமாய் சத்துரு வாயை திறந்தால், इनके विरोध जब शत्रु अपना मुंह खोलता है, இவர்களுக்கு விரோதமாய் சாத்தான் அவளை விழுங்கலாம் என்று தேடினாலே, इनके विरोध शैतान उनको निगलना भी चाहे, தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களின் வாயை கட்டி போடுவார். परमेश्वर शत्रु के मुंह को बंद कर देगा சத்துருக்களின் பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்க और மாட்டார். शत्रु के दांतों के तले हमें चबने नहीं देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பேதுரு ஒரு வசனத்தை வாசியுங்கள். पवित्र शास्त्र में एक वचन पढ़िए, லூக்கா 12வது அதிகாரம் लूका 12वां अध्याय அவருடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். उसके 5वें वचन को पढ़िए। இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல். यीशु हाँ। मैं तुम्हें चिताता हूँ कि तुम्हें किसी से डरना चाहिए। घात करने के बाद जिसको नरक में डालने का अधिकार है, उसी से डरो। हाँ, मैं तुमसे कहता हूँ, उसी से डरो। யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்? किससे डरने को कहता है? உங்கள் சரீரத்தை அழிக்க வல்லமை உள்ள மனுஷனுக்கு நீங்கள் பயப்படாமல், आपके शरीर को नष्ट करने वाले इंसान से मत डरो, உங்கள் ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். आपकी प्राण को अधलोक में डाल देने वाले से डरो। நமக்குள் இருக்கிற கர்த்தர் हमारे अंदर की यहोवा அவர் வல்லமை உள்ளவர். वो सामर्थी परमेश्वर है, அவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு वो வருகிறவர். दासित्वपन से हमें बाहर ले आता है, வியாதியின் வல்லமையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவர். बीमारी के बंधन से हमें बाहर ले आता है, சத்துருக்களின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். शत्रुओं के बंधन से हमें बाहर ले आता है। மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவர். नरक अधलोक में डाल देने के अधिकार पाया हुआ, நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவர். जो अधिकार नरक में डालने का अधिकार पाया है। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के लोग एक बात जान लीजिए, மனுஷனாய் பிறந்த எவர்களே, हर एक इंसान जो जन्म लिया है, அவனுக்கு பிறந்த நாள் ஒன்று என்று குறிக்கப்பட்டிருக்கும் போது, उसका जैसा जन्मदिन एक दिन होता है, மனுஷனாய் பிறந்த எல்லாருக்கும் वैसा ही सब मनुष्य जो भी जन्म பிறந்த लिया நாள் ஒன்று है, ஒன்று இருக்கும் போது, उसको जैसा जन्मदिन होता है, அவனுக்கு மரண நாள் என்று ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. वैसे ही एक दिन मृत्यु का भी दिन नियुक्त किया गया है। மனுஷனுடைய மரணத்துக்கு பிறகு लेकिन मृत्यु के बाद பூமியிலே அவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்றார் போல पृथ्वी में उसने जो भी काम किया उसके बदले में, பூமியில அவன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால், यदि पृथ्वी में वो अच्छा काम किया हो, அவர்கள் நீதி சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். वे धर्म की बातों को पा लेते हैं। தேவனுடைய வார்த்தையை மீறி परमेश्वर के वचनों पर உத்தமத்தை விட்டு விலகி कराइस को छोड़कर மனசு மாம்சம் விரும்பினபடி ஜீவிக்கிறவர்கள், अपने मनमानी अनुसार जीने वाले, அவர்களை நரகத்திலே கர்த்தர் தள்ள வல்லவராய் இருக்கிறார். उनको परमेश्वर यहोवा नरक में डाल देता है। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷருக்கு பயப்படாதீருங்க. किसी भी इंसान से मत डरो। மனுஷன் சொல்லுவார், मनुष्य कहेगा நீ ஆராதனைக்கு போக கூடாது. तू आराधना में मत जा। மனுஷன் சொல்லுவார், मनुष्य कहेगा நீ கர்த்தருக்காக பிரயாசப்படக்கூடாது. तुम परमेश्वर के लिए प्रयास मत करो, நீ உபவாசம் இருக்க கூடாது. तुम उपवास मत करो, நீ கர்த்தருக்காக கொடுக்க கூடாது. तुम परमेश्वर के लिए मत दो। கர்த்தருடைய காரியங்களிலே மனுஷன் தடை பண்ணுவார். परमेश्वर के कामों में मनुष्य रुकावट लाएगा, தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. लेकिन परमेश्वर के लोगों को नहीं डरना உலக है। பிரகாரமான
காரியங்கள்ல दुनिया की बातों में தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் பயப்படணும். माता पिता से बच्चे डरना है, மனைவி புருஷனுக்கு பயப்படணும். पत्नी पति से डरना है, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமா लेकिन आत्मिक प्रकार से தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருப்பாரானால் यदि मसीह आपके अंदर निवास करता हो, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்கிறவர் எவர்களாய் இருந்தாலும் मसीह के विरोध सम्मति देने वाले कोई भी क्यों न हो, அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. उनसे डरने की बिल्कुल जरूरत नहीं है. மனுஷனுக்கு பயப்படாதீர்கள். मनुष्य से मत डरो, மரித்த பிறகு உங்களை நரகத்திலே தள்ள வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படுங்கள். मरने के बाद आपको नरक में डाल देने वाले परमेश्वर से डरो. நரகம் ஒன்று இருக்கிறது. एक नरक बोलकर एक स्थान है, நரகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. नरक के बारे में लिखा गया है. அங்கே அக்னி அவியாம இருக்கு. वहां पर अग्नि जलता ही नहीं है, அக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது. अग्नि हम बुझता नहीं है, जलते रहता है. புழுக்கள் அவருடைய போர்வையா இருக்கிறது. वहां पर कीड़े उनके ओढ़ना बन जाता है. நித்திய நித்திய காலமாய் ஒரு அக்னி. अनंत अनंत काल तक अग्नि. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த அக்னி நரகத்துக்கு தப்பும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். इस नरक की आग से बचने के लिए परमेश्वर ने हमको छुड़ा लिया है. இயேசு அன்புள்ளவர். यीशु हमारा प्रेमी है, கர்த்தர் அன்புள்ளவர். हमारा परमेश्वर प्रेमी है, பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர். पिता परमेश्वर प्रेमी है, மூன்று பேரும் अன்புள்ளவர்கள். तीनों प्रेमी है. ஆனா அன்புள்ள பிதாவாகிய தேவன், प्रेमी पिता परमेश्वर, அன்புள்ள இயேசு प्रेमी यीशु நம்மை நரகத்திலே தள்ளுவாரா என்று கேள்வி கேட்க கூடாது. क्या मुझे भी यीशु नरक में डालेगा, ऐसा प्रश्न नहीं पूछना है. இன்னைக்கு अनेகர் தங்கள் நாட்களில் வாழ்நாட்டில் சொல்லிக் கொள்கிறார்கள். आज कई लोग अपनी जिंदगी में कह लेते हैं. ஒரு சகோதரர் சொன்னார், एक भाई ने कहा, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். परमेश्वर ने मुझे सेवा में बुलाया, ஆனா ஊழியத்துக்கு தானே ஒப்பு கொடுக்க மனமில்லை. लेकिन सेवा के लिए समर्पण करने की इच्छा नहीं हो रही है. உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார். दुनिया में जितना भी अनुभव करना है सब कुछ अनुभव किया. தன்னுடைய 60வது வயது பிறந்த போது जब उसका 60वां उम्र हुआ, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். उसने कहा मैं परमेश्वर के लिए समर्पण करता हूँ. தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கென்று கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. उसके लिए जो दिया हुआ दिन समाप्त हो गया. அவருக்கென்று கொடுக்கப்பட்ட நாட்களில் அவர் ஊழியம் செய்யாமல் उसके लिए जो दिया गया था उन दिनों में सेवा न करते हुए அவருடைய நாட்கள் முடிந்த பிறகு ஊழியம் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். उन्होंने अपना दिन समाप्त होने के बाद सेवा करना चाहा. கர்த்தர் துணை நிற்க முடியாது. परमेश्वर उनका साथ नहीं दे पाएगा. கர்த்தர் துணை நிற்க முடியாது. परमेश्वर उनका साथ नहीं रह पाएगा. அவருடைய பிள்ளைகள் நாம் நினைக்கிறோம், परमेश्वर के लोग हम जो सोचते हैं, அன்புள்ள ஆண்டவர் प्रेमी परमेश्वर என்னை நரகத்தில் தள்ள மாட்டார். मुझे नरक में नहीं डालेगा. எப்படியாயிலும் என்னை படுக்கையில போட்டு किसी भी तरह मुझे बिस्तर में என்னை डालकर, சிட்சித்து मुझे शिक्षा देकर, என்னை மனம் திரும்ப வைத்துதான் என்னை மரிக்க ஒப்பு கொடுப்பார். मुझे मन फिराने को रखेगा, फिर ही उठाएगा. இப்படி अनेகர் சொல்லிக் கொண்டு தங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ऐसे कई लोग कहते हुए अपने आप को वंचित कर रहे हैं. தேவனுடைய பிள்ளை நீ படுக்கையில இருக்கும்போது परमेश्वर के लोग जब तुम बिस्तर में पड़े रहोगे, உனக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க முடியாது. तब तुम परमेश्वर को देखकर पुकार नहीं सकोगे. உனக்கு சுய நினைவு இருக்காது. तुम्हारे अंदर कोई प्रकार की विचार ना होगी. உன்னால ஜெபிக்க முடியாது. तुम्हारे अंदर होश नहीं होगा और तुम प्रार्थना नहीं कर पाओगे. இப்பொழுதே அனுகிரகத்தின் காலம். यही अनुग्रह का समय है, இதுவே ரட்சணியத்தின் நாள். यही उद्धार का समय है. இன்றைக்கு உன் ஆத்துமாவுக்கு சமாதானத்தை நீ தேடிக் கொள்வாயானால் आज के दिन तुम अपने प्राण के लिए उद्धार को खोज लोगे. உனக்கு அது நலமாயிருக்கு. वो तुम्हारे लिए भला होगा, உனக்கு அது நலமாயிருக்கு. वो तुम्हारे लिए भला रहेगा. நரகத்திலே தள்ள வல்லமை உள்ள தேவன், नरक में डालने की शक्ति पाया हुआ परमेश्वर. தேவனுடைய பிள்ளைகள் கடைசி நாட்களில் கர்த்தரை தேட பிரயோஜனம் இல்லை. आखिरी समय में परमेश्वर को ढूंढ कर कोई फायदा नहीं. நினைக்கிறார்கள் சில, कुछ लोग सोचते हैं கடைசி நேரத்தில் கல்லனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தார். आखिरी समय में परमेश्वर ने चोर पर भी तो दया किया. கல்லனுக்கு இரக்கம் செய்த ஆண்டவர் எனக்கும் இரக்கம் செய்வார். चोर पर दया किया हुआ परमेश्वर मुझ पर भी दया करेगा. கல்லன் சிலுவை மரணத்தில் தொங்கு வரைக்கு चोर जब तक क्रूस पर लटकाया गया था, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படவில்லை. वो यीशु के बारे में नहीं जानता था. அவன் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவில்லை. वो कभी सुसमाचार नहीं सुना था. சிலுவையிலே தொங்கும் போது क्रूस पर मारे जाते समय இயேசுவை பார்க்கிறார். यीशु को देखा, இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறார். यीशु के शब्दों को सुना அவன் விசுவாசிக்கிறார். और विश्वास भी किया. மெய்யான கிறிஸ்து இவர்தான். यही सच्चा मसीह ஆண்டவரான है. இயேசுவிடத்தில் சொன்னார், इसलिए यीशु से कहा, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது हे परमेश्वर
परमेश्वर जब तुम अपने राज्य में जाओगे என்னை நினைத்தருளே, मुझे भी स्मरण करो, என்னை நினைத்தருளே. मुझे भी स्मरण करो। இந்த ஒரு வார்த்தை ये एक शब्द இயேசு அவனுக்கு இரக்கம் காட்டினார். यीशु उस पर दया किया। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அப்படி அல்ல. लेकिन परमेश्वर के लोग आप और मैं ऐसा नहीं। வருஷக்கணக்காய் இயேசுவை அறிந்திருக்கிறேன். कई सालों से यीशु को जानते हैं, வருஷக்கணக்காய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். कई सालों से परमेश्वर का वचन सुनते आ रहे हैं, வருஷக்கணக்காய் கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். कई सालों से परमेश्वर हमको चेतावनी दे रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இனி வரும் நாட்கள் மிகவும் கொடியது. अभी आने वाला दिन और कठिन है। கிடைக்கிற இந்த நல்ல நாளிலாகிலே जो मिला है इस अच्छे दिन में, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ தெரிந்து கொள்வாயானால் यदि शांति की बातों को खोज लोगे தேவனுடைய பிள்ளைகள் அது உனக்கு நலமாய் இருக்கு. तो वो तुम्हारे लिए भला रहेगा, உனக்கு நலமாய் இருக்கு. तो वो तुम्हारे लिए भला होगा। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். इसलिए प्रेरित पौलुस कहता है எபேசியர் 6:10 வாசிக்கும் போது इफिसियों 6:10 में, கடைசியாக சகோதரரே हे आखिरी मेरे भाइयों, கிறிஸ்துவின் வல்லமையிலே நீங்கள் பலப்படுங்கள். मसीह के सामर्थ में बलवंत हो जाओ। கடைசியாக சகோதரரே हे आखिरी में मेरे भाइयों, கர்த்தருடைய வல்லமையிலே நீங்கள் பலப்படுங்கள். यहोवा के सामर्थ में बलवंत हो जाओ। வல்லமை என்பது सामर्थ जो है அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. वो केवल हमारे परमेश्वर यीशु मसीह का। இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது यीशु जब अपने चेलों को प्रार्थना करना सिखाया, அவர் சொல்லிக் கொடுத்தார். उसने यही सिखाया, ராஜ்யம் வல்லமையே आपका राज्य और सामर्थ என்னென்னைக்கும் உம்முடையவைகளே. सदा तुम्हारी हो। ராஜ்யம் வல்லமையே राज्य और पराक्रम என்னென்னைக்கும் உம்முடையவைகளே. सदा तुम्हारी हो। வல்லமை கர்த்தருக்குரியது. राज्य पराक्रम परमेश्वर का है। இந்த வல்லமை நமக்கு என்று எடுக்க கூடாது. ये सामर्थ हम अपने लिए ना लेंगे। நேபுகாத்நேசர் ஒரு பெரிய தொங்கு தோட்டத்தை உண்டாக்கினார். नबूकदनेस्सर ने बहुत बड़ा वाटिका बनाया, ஒரு பெரிய அரண்மனை உண்டாக்கினார். बहुत बड़ा महल बनाया அவைகளை அப்படியே ஏறிட்டு பார்க்கிறார். और उसे वैसे ही देखा। அவன் உள்ளத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னார். उसके मन से एक शब्द कहा, இது என் நாம பிரஸ்தாபத்துக்கென்று ये मेरी नाम बढ़ाई के लिए நான் கட்டின. मैंने बनाया हुआ, இது என் நாம பிரஸ்தாபத்துக்கென்று मेरी नाम की बढ़ाई के लिए, என் வல்லமைக்கென்று मेरे सामर्थ प्रकट होने के लिए நான் கட்டின மகாபாபிலோன். मैंने बनाया हुआ बेबीलोन। இந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்தபோது जैसे ही ये विचार उसके अंदर आया, அவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு மாட்டை போல புல்லை தின்ன போனான். वो जब मनुष्यों से इनकार किया गया, जानवरों के समान घास खाने लगा। மாளிகை கட்ட வைத்தது கர்த்தர். महल को परमेश्वर ने बांधने को रखा, ஆண்டவர் இறக்க செய்தார். परमेश्वर ने दया किया। ஆனால் அவன் சொல்லுகிறான், लेकिन वो कहता है, என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே मेरे सामर्थ्य की पराक्रम से, என் நாம மகிமைக்கென்று मेरी नाम की बढ़ाई के लिए நான் கட்டின மகாபாபிலோன். मैंने बनाया हुआ महान बेबीलोन। வல்லமை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறார். सामर्थ अपने लिए ले लिया, மகிமை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறார். महिमा भी अपने लिए ले लिया। அவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு மிருகத்தை போல புல்லை பெய்ய और ஆரம்பித்தார். वो मनुष्य से टुकराया गया, जानवरों के समान घास फूस खाने लगा। கர்த்தர் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மை செய்தாலே परमेश्वर जो भी भलाई आपके जीवन में करे, மகிமை கர்த்தருக்கே செலுத்துங்கள். महिमा परमेश्वर को ही दे। என் கை வல்லமை இதை சாதித்தது என்று சொல்லாதீர்கள். ये मत कहो कि मेरे हाथ की ताकत से मैंने ये என் किया வல்லமையின் है, பராக்கிரமம் இதை செய்தேன் என்று சொல்லாதீர்கள். ये मैंने अपनी पराक्रम से किया बोलकर मत कहो। வல்லமை உள்ள கர்த்தர் நமக்காக செய்து தந்தார். सामर्थ्य परमेश्वर ने मेरे लिए ये काम किया வல்லமை है। உள்ள கர்த்தர் இதை எனக்கு செய்து தந்தார். सामर्थ्य परमेश्वर ने ये काम मेरे लिए என்று पूरा किया தேவனுடைய है। நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களானால் ऐसे कहकर परमेश्वर के नाम को महिमा करोगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். परमेश्वर आपकी भी महिमा करेगा, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். परमेश्वर आपकी आदर करेगा, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். आपको और भी उन्नति करेगा। அதனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். एक बात को जान लीजिए, பயப்படாதீர்கள். मत डरो, நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे संग நான் हूँ। வல்லமையும் பயங்கரமான கர்த்தர். मैं सामर्थ और पराक्रम परमेश्वर हूँ। வல்லமையும் பயங்கரமும் நிறைந்த கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். मैं सामर्थ्य और भयंकर परमेश्वर तुम्हारे अंदर தேவனுடைய हूँ। பிள்ளைகள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள். किसी भी बात से मत डरो, கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியங்களை செய்வார். आपके जीवन में परमेश्वर महिमा में कार्य करेगा। எல்லாரும் முழங்கால் हम படிடுவேன். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால்
பண்ணிடுவேன். सब घुटने में आएंगे, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்பேன். स्वर्गीय परमेश्वर की ओर देखेंगे. எல்லாரும் வாய் திறந்து ஜெபியுங்க. अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए, வசனத்தை உச்சரியுங்க. वचन को दोहराते रहिए. சத்துருவானவன் ஓடி போவான். शत्रु लज्जित हो जाएगा. வாக்குத்தத்தத்தை பிரசித்தப்படுத்துங்க. प्रतिज्ञाओं को दोहराते रहिए. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். शैतान आपको छोड़कर भाग जाएगा. வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எதிர்த்து நில்லுங்க. वचन नामक तलवार को पकड़े रहो. சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். शैतान तुमको छोड़कर भाग जाएगा. வல்லமை உள்ள கர்த்தர், सामर्थ्य परमेश्वर, எந்த காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருந்தாலே, जिस बातों में तुम दासित्व में हो, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை உங்களை விடுதலை ஆக்கு. दासित्व में पड़े हुए परमेश्वर आपको परमेश्वर छुड़ाएगा. வல்லமை உள்ள கர்த்தர், सामर्थ्य परमेश्वर உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதிகள், आपके शरीर की बीमारी को, உங்கள் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள், आपके शरीर की निर्बलताओं को இவைகளில் இருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். इनमें से छुड़ाने के लिए पर्याप्त है. வல்லமை உள்ள கர்த்தர், सामर्थ्य परमेश्वर சத்துருவின் வாயை கட்ட, शत्रु के मुंह को बंद करने के लिए, சத்துருக்களை விரட்டி அடிக்க शत्रुओं को मार भगाने के लिए அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். वो सामर्थ्य है. தேவனுடைய பிள்ளை, परमेश्वर के लोग உலகத்திலே வாழும்போது इस दुनिया में जीते समय இந்த வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ளே ये வாசமாயிருப்பாராக. सामर्थ्य परमेश्वर आपके अंदर है. அவர் வல்லமை உள்ள கர்த்தர் கூட இல்லாவிட்டால், यदि सामर्थ्य परमेश्वर आपके साथ ना रहे, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், मसीह के बिना यदि आप जीवन बिता रहे हो, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு मसीह का नाम रखते हुए கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், मसीह के बिना यदि जीवन बिता रहे हो, கர்த்தருடைய வல்லமை நரகத்திலே தள்ளு. परमेश्वर का सामर्थ तुमको नरक में ढकल देगा. அவர் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவர். नरक में डालने का अधिकार है. ஆனபடினாலும் மனுஷனுக்கு பயப்படாதிருங்க. इसलिए मनुष्यों से मत डरो. உங்கள் ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படுங்க. आपके प्राण को आग में डाल देने वाले परमेश्वर से डरो. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். सब कोई अपना मुंह खोलकर प्रार्थना करेंगे. அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்க. परमेश्वर की ओर देखकर प्रार्थना உங்கள் ஆவிக்குரிய कीजिए. ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு விரோதமாய் சத்துருவானவன் எந்த விதத்தில் கிரியை செய்தாலும், आपके आत्मिक जीवन की बढ़ोतरी को रोकने के लिए शत्रु किसी भी रीति से कार्य करे, அவன் எந்த விதத்தில் தடையை கொண்டு வந்தாலும், वो किसी भी रीति से रुकावट लाए, மனுஷனுக்கு பயப்படாதிருங்க. मनुष्य से मत डरो. சத்துருவானவன் மனிதன் மூலமாய் உங்களை வஞ்சிக்கலாம். शैतान मनुष्य के द्वारा आपको वंचित करे. தேவனுடைய பிள்ளைகள் எந்த மனுஷனானாலும் कोई भी इंसान हो, நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. तुम परमेश्वर में आज्ञाकारी बनो. நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்க. जिसके नाक में श्वास है उसे देखकर मत डरो. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பீர்களானால், यदि आप परमेश्वर के लिए वैराग्य होकर खड़े रहोगे, கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். परमेश्वर भी आपके लिए वैराग्य होकर खड़ा रहेगा. தேவனுடைய பிள்ளை, உன்மேல் மனுஷனுடைய கோபம் எழும்பும் போது, आप पर जब मनुष्य का क्रोध भड़केगा, மனுஷன் உன்னை பார்த்து கோபப்படும் போது, जब मनुष्य तुझे देखकर क्रोधित होते மனுஷன் உன்னை हैं, பார்த்து எரிச்சல் அடையும் போது, जब मनुष्य तुझे देखकर जलते हैं, தேவனுடைய பிள்ளை நீ பயப்படாதே. परमेश्वर के लोग तुम मत डरना. தேவனுடைய பிள்ளை நீ பயப்படாதே. परमेश्वर का लोग तुम मत डरना. தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால், परमेश्वर का सामर्थ्य तेरे जीवन में प्रकट होना है तो ஒரு மனுஷனுடைய கோபம் உன்மேல் பற்றி எரிய வேண்டியது அவசியம். मनुष्य का क्रोध तेरे जीवन में भड़कना अवश्य है. காரணம் இல்லாமல் மனுஷர் உன்னை பகைக்கிறார்களா? बिना कारण मनुष्य तुझे बैर करे.
குறித்து பயப்படாதீர்கள். किसी से मत डरो. வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். केवल सामर्थ्य परमेश्वर तुम्हारे भीतर है. அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். वो तुम्हारे लिए क्रिया करेगा. உங்களுக்காக கிரியை செய்வார். वो तुम्हारे लिए क्रिया करेगा. மனுஷருடைய கோபம், சத்துருக்களுடைய கோபம், எரிச்சல் மூழும்போது, मनुष्य का क्रोध, विरोधियों का जलन भड़कते समय, சத்துருக்கள் உங்களை விழுங்கலாம் என்று வகை தேடும் போது, जब शत्रु तुम्हें निगल लेना चाहे, தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வல்லமை உன் மூலமாய் வெளிப்படு. परमेश्वर का सामर्थ तेरे द्वारा प्रकट होगा. நீங்கள் சத்துருக்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. तुम शत्रु से नहीं डरोगे. சத்துருக்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். शत्रु तुमको देखकर डरेगा. சத்துருக்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். शत्रु तुम्हें देखकर डरेगा. ஹalleluya, 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 ஹalleluya. நமக்கு நன்றி. ஆவியானவரே நமக்கு நன்றி. இயேசு ராஜா நமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே நமக்கு நன்றி. glory நமக்கு நன்றி. ஹalleluya. இயேசு ராஜா நமக்கு நன்றி. ஹalleluya. ஓ தெய்வம் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. सब परमेश्वर धन्यवाद करेंगे. धन्यवाद, धन्यवाद, धन्यवाद. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமை தீர்த்து கொண்டு எலும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் தூசியை உதறவிட்டு எலும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எலும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பிடு. காலமில்லையே, நேரமில்லையே, காலமில்லையே, நேரமில்லையே, இது அறுவடையின் காலமல்லவா, இது அறுவடையின் காலமல்லவா. எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமை தரித்து கொண்டு எலும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பிடு. பாவத்தை உதறிவிட்டு எலும்பிடு, சாபத்தை உதறிவிட்டு எலும்பிடு. பாவத்தை உதறிவிட்டு எலும்பிடு, சாபத்தை உதறிவிட்டு எலும்பிடு. இயேசுவின் பிள்ளையா நீ வாழ்ந்திடு, இது ரட்சிப்பின் காலமல்லவா. இயேசுவின் பிள்ளையா நீ வாழ்ந்திடு, ரட்சிப்பின் காலமல்லவா. காலமில்லையே, நேரமில்லையே, காலமில்லையே, நேரமில்லையே, இது அறுவடையின் காலமல்லவா, இது அறுவடையின் காலமல்லவா. எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எலும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பிடு. அன்பு உனக்கு வேண்டுமே, சமாதானம் உனக்கு வேண்டுமே, அன்பு உனக்கு வேண்டுமே, சமாதானம் உனக்கு வேண்டுமே, சந்தோஷம் உனக்கு வேண்டுமே, இது கனி கொடுக்கும் காலமல்லவா. சந்தோஷம் உனக்கு வேண்டுமே, இது கனி கொடுக்கும் காலமல்லவா. காலமில்லையே, நேரமில்லையே, காலமில்லையே, நேரமில்லையே, இது அறுவடையின் காலமல்லவா, இது அறுவடையின் காலமல்லவா. எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எலும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பிடு. ஆவியிலே பலன் கொண்டு எலும்பிடு, அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிடு. ஆவியிலே பலன் கொண்டு எலும்பிடு, அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிடு. உலகம் எங்கும் நாமம் சொல்லி
அல்லவா, சந்தோஷம் உனக்கு வேண்டுமே, இது கனி கொடுக்கும் காலம் அல்லவா. காலமில்லை, நேரமில்லை, காலமில்லை, நேரமில்லை, இது அறுவடையின் காலம் அல்லவா, இது அறுவடையின் காலம் அல்லவா. எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எலும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் தூசியை விதறிவிட்டு எலும்பிடு. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இந்த 12வது மாதத்துக்காக इस 12वां महीने के लिए கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். परमेश्वर हमको दिया हुआ प्रतिज्ञा वचन, பயப்படாதே, तुम मत डर, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், मैं तेरे संग हूँ, நான் வல்லமையும் பயங்கரமான கர்த்தர். मैं महान और भय योगेश्वर हूँ. இந்த வேத வசனத்தின்படி इस पवित्र शास्त्र के वचन के வல்லமையும் अनुसार பயங்கரமான கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறபடினால महान और भय योगेश्वर हमारे अंदर होने के कारण எதை குறித்தும் பயப்படாமல் किसी भी बातों से भय न खाते हुए தைரியமாய் முன்னோக்கி கடந்து செல்ல धैर्य से आगे बढ़ते जाने के लिए கர்த்தருடைய கிருபை நம்மோடு தங்கி இருக்கும்படி परमेश्वर का अनुग्रह हमारे संग बने रहने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के लोगों ने परमेश्वर के नाम की महिमा के लिए दिए हुए दानों को கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து प्रभु परमेश्वर से स्वीकार कर आशीष करने के அவர்களுக்கு அதை लिए பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படி उसे कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद. ஆண்டவரை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते प्रभु. கிருபை நிறைந்த தெய்வமே, हे अनुग्रह भरे हमारे परमेश्वर, 12வது மாதத்தின் முதல் நாள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வர அனுகிரக செய்தி. इस 12वां महीने के पहले दिन में आपके सम्मुख में आने के लिए सहायता किया. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், भय मत खाना, मैं तेरे साथ हूँ. நான் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்று வாக்கு मैं பண்ணினேன். महान और भय योग्य ईश्वर हूँ करके आपने वादा किया है. பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. आप हर एक बच्चों के संग रहो. பிள்ளைகளுடைய பயத்தை மாற்றுகிறாக. हर एक के भय को दूर कर दीजिए. பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தை மாற்றுகிறாக. आपके बच्चों के जीवन में जो भी दासीत्वपन है उसे दूर कर दीजिए प्रभु. பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுற எல்லா வியாதிகளை மாற்றுகிறாக. आपके बच्चों के जीवन में शरीर में जो भी बीमारी है सारी बीमारियां दूर हो जाए प्रभु. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா சத்துருக்களையும் முறியடித்து आपके बच्चों के विरोध उठने वाले सभी शत्रुओं को मार गिराइए प्रभु. சத்துருக்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி शत्रुओं के बीच में आप अपने बच्चों के लिए एक मेज बिछाइए प्रभु. ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், परमेश्वर आप सामर्थ्य हो, நீர் ரட்சிக்கிறவர், आप उद्धार करते हो. தேவ பிள்ளைகளின் மீது நீ சந்தோஷமாய் இருக்கிறவர், परमेश्वर के बच्चों पर आप आनंदित होते हो. தேவ பிள்ளைகளின் மீது நீர் கம்பீரமாய் இருக்கிறவர், परमेश्वर के बच्चों के नाम पर आप गंभीरता से चलते हो. உம்முடைய பிள்ளைகள் மீது நீ சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீராக. आपके बच्चों पर आप आनंदित रहिए और प्रसन्न रहिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी भला नाम महिमा हो தேவ जाए. சமூகத்தில் வந்த எல்லா சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதி. परमेश्वर के सम्मुख में आए हुए सारे छोटे बड़े और सब बुजुर्ग सभी बुजुर्गों सभी को எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல प्रभु जी அர்ப்பணிக்கிறோம். आप आशीष कीजिए. आपके हाथों में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें.